அனைவருக்கும் வணக்கம். தற்போது பாரத் தோட்டக்கலை நர்சரிக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லக்ஷ்மி தேட்டருக்கு எதிரிலே ஒரு வழி போவோம். அதில் 2வது ரைட்டில் தான் நம்ம இருக்கோம். இங்கே உள்ளே என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு செடி வந்து லோட் பண்ணுறாங்க, அதாவது எடுத்துகிட்டு போகிறாங்க. இது என்னன்னு கேட்டதுக்கு ஷோ மரம். இது அப்படியே நம்ம இது அப்படியே வேரோடு எதுவுமே அங்கே நீங்கள் ஒரு கார்டனு இல்லைன்னா ஒரு நம்ம ஆஃபீஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வளர்க்க தேவையில்ல, அப்படியே போய் நீங்கள் நட்டு வச்சிடலாம். அதை பற்றி என்னன்றதை கேட்டுக்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஸ்டைலு. இது நாங்களே வளர்க்குறோம், வளர்த்து நர்சரிக்கு ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வரோம். கஸ்டமர் கேட்கும் போது அவங்களுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மரம்லாம் எங்கிட்ட இருக்குது. இது ஹோட்டலில், புது ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்லாம் அங்கேயே போய் நட்டுட்டு வந்துடுறோம். நீங்கள் சின்னதுலேருந்து வளர்க்கணும் இல்லை, நாங்கள் வளர்ந்த செடி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து நட்டு தரோம். இந்த மாதிரி எத்தனை வகையான இது இந்த மாதிரி உங்கள் பெரிய மரம்னா ஒரு 6 வெரைட்டியான இருக்குது. ஃபாக்ஸ் ஸ்டைல் இருக்குது, ராயல் ஃபார்ம் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் வளர்க்கணே தேவையில்லை, வளர்ந்த செடியே இருக்குது நம்மக்கிட்ட. எடுத்துகிட்டு போய் அங்கே ரெடிமேடாக அப்படியே நட்டுட்டு வந்தோம். அதே மாதிரி பாரத் நர்சரி நம்ம இதுல எத்தனை வகையான செடிகள் இருக்கு? நம்ம கிட்ட பூச்செடி, பழஞ்செடி, மர வகை எல்லாமே இருக்கு. நிறைய வெரைட்டி இருக்கு. மாடி வீட்டு தோட்டம் கூட நீங்க ஏதோ பண்ணி தரோம்? கண்டிப்பா பண்றோம். நீங்களே பண்ணி தரோம்? நாங்களே பண்ணி தரோம். இந்த செடிகளுக்கான ஒரு இதெல்லாம் கூட உங்ககிட்ட இருக்கு இல்லையா? உரம், மருந்து, கோகோபிட்டு, பெர்லைட்டு எல்லாமே இருக்கு. க்ரோ பேக்ல தொட்டி, சிமெண்ட் தொட்டி, பிளாஸ்டிக் தொட்டி எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைபிஸ்கஸ்லேயே 3 வகையான ஹைபிஸ்கஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த செம்பருத்தி பூவில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரோஸு, ரெட்டு, இது பாருங்கள் எல்லோ டைப்பில் கூட இருக்குது. ஸோ இத்தனை வகையான ஃபேமிலி இருக்குது. அவங்ககிட்ட இன்னும் நிறைய இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உள்ளே போனோம்னா நிறைய விஷயம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க, நம்மக்கிட்ட பூச்செடியெலாம் இந்த ஃபுல்லாக பூச்செடி இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக இண்டோர் பிளான்ட் இருக்குது, பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட லக்கி பேம்பு இருக்குது. இது ஒரு கண்ணாடி பவுலில் வச்சு நீங்கள் டேபிள் மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயின்டெனன்ஸே இல்லை. நீங்கள் பவுலில் வச்சு தண்ணி மட்டும் குறைய விட்டிங்கன்னா போதும். இது ரொம்ப ஸ்லோ க்ரோத் தான், நல்லா வளரும். இது உங்களுக்கு நல்லா ஆக்சிஜன் கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா ஜிஜி பிளான்ட்டு. இது இண்டோரில் வளர்க்குறது, டேபிள் மேலே வைக்கலாம். இது ஆக்சிஜன் பியூரிஃபை பண்ணும். இதுக்கெல்லாம் தண்ணி அதிகம் ஊற்றணுன்னு தேவையில்லை. 3 நாளைக்கு ஒரு முறை விட்டிங்கன்னா, வீக்லி 2 டேஸ் விட்டால் போதும். நல்லா ஈஸியாக வரக்கூடிய செடி. இது ஆந்தூரியன்ற பிளான்ட்டு. இது லீஃபே இந்த மாதிரி கலராக வரும். இது ஃப்ளவர் தான், ஆனால் லீஃப் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி கலர் வரும். இதுவும் இண்டோரில் நம்ம டேபிளில் வச்சுக்கலாம். இது சீப்பித்தியா ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இது நம்ம டேபிள் மேலே வைக்கக்கூடிய ஒரு இண்டோர் பிளான்ட்டு தான். இது ஹைட்டு அதிகம் வராது, ஒரு 1 ஃபீட்டு 1 அவ்வளோதான் வரும். இது பவுன்சாய், 5 காசு பவுன்சாயின்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம இண்டோர்லேயே வளர்த்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சின்ன செடியாக நம்ம டேபிள் மேலே வைக்கக்கூடிய செடி தான். இது வெட்ரிக்கல் பாட்டு. நம்ம இதில் மணி பிளான்ட்டு, அந்த மாதிரி ஹேங்கிங் பிளான்ட் எல்லாம் போட்டு இதை ஒரு கம்பிலையோ இதில் கிர்லையோ அதில் மாட்டிக்கணும். அப்புறம் இது கேக்டஸ். இது கிராஃப்டட் வெரைட்டி. இது மேலே இந்த மாதிரி கலராக இருக்கும். இந்த ஸ்டெம்மு, இந்த பூ மட்டும்தான் வளரும். ரொம்ப ஸ்லோவாக தான் குரோத் ஆகும். இதுவும் நம்ம இண்டோரில் வைக்கக்கூடிய செடி தான். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்மக்கிட்ட வெஜிடபிள்ஸ் சீடு, ஃப்ளவர் சீடு எல்லாமே இருக்குது. எல்லா சீடும் நம்மக்கிட்ட கீரை வகைகள் இருக்குது, காய்கறி விதை, பூ விதை எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரோ பேக் இருக்குது. மாடி தோட்டம் போட நீங்கள் தேவையான க்ரோ பேக் இருக்குது. எல்லா சைஸும் இருக்குது. நீங்கள் கீரை பேக்கும் இருக்குது, காய்கறி போடுறதுக்கான க்ரோ பேக் இருக்குது, செராமிக் பாட்டு இருக்குது, பிளாஸ்டிக் பாட்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஃபைபர் பாட்டும் இருக்குது நம்மக்கிட்ட. இண்டோர் பிளான்ட் வைக்கக்கூடிய ஃபைபர் பாட்டும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு செமி ஷேடில் வைக்கக்கூடிய பிளான்ட் தான். இது வருஷம் ஃபுல்லாக பூக்கும். எப்போவுமே சீசனலில் ஃப்ளவர் வருது. இது சாமந்தி, சீசனலுக்கு தான் வரும். ஆனால் நம்ம வச்சா ஒரு 2-3 மந்த் இருக்குது. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா தொரேனியான்னு சொல்லுவாங்க. அது எப்போவுமே பூ வரும், வருஷம் ஃபுல்லாக பூ வரும். இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பவுன்ஸ் ஆகிருக்கு. பெரிய செடியும் இருக்குது, சின்னதாக இருக்குது.
இது வந்து மில்லி மிச்சின்னு சொல்லிட்டு ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறதுக்கான செடி இது. இது வந்து ரொம்ப ஸ்லோவாக க்ரோத் ஆகும், சின்ன செடியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பாக்ஸ் சைடில் இருக்குது நம்மக்கிட்ட. இது அரச மரம் வந்து 40 வருஷத்து மரம். இது வந்து ஒரு போன்சாயாக நாங்கள் சின்ன பாட்டில் வச்சுட்டு இருக்கோம். இது வந்து கடை ஆரம்பிக்கும் போது சின்ன செடியாக வச்சு ஒரு 40 வருஷமாக இருக்குது. வாடாமல்லி நம்மக்கிட்ட இருக்குது. எக்ஸோரா இருக்குது, இட்லி பூ இருக்குது. இது வந்து டெக்கோமோன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆர்டினரி வெரைட்டி இருக்குது, அது வந்து மரம் மாதிரி வரும். அதில் இது வந்து செடி வெரைட்டி, பாட்டில் வைக்கலாம். இதில் ஒரு 3 கலர் இருக்குது, எல்லோ இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, ரெட் இருக்குது, 3 கலர் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா பட்ரோஸ் இருக்குது. இது வந்து ஈஸியாக எல்லா இடத்துலையும் வரக்கூடியது தான், அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து ஆஸ்டர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சீசன் ஃப்ளவர் தான். நித்தி கல்யாணிலே ஹைப்ரிட். இது விங்கான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்குது. போகன்வில்லா டுவார்ஃப் வெரைட்டி. இதெல்லாம் வந்து பாட்டிலே வைக்கலாம். இதெல்லாம் வந்து டுவார்ஃப் வெரைட்டி, பெருசாக வராது. காஷ்மீர் ரோஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து எப்பவுமே பூக்கக்கூடிய ரோஸ். இது வந்து நம்ம கிளைமேட்டுக்கு ஈஸியாக வரும். செம்பருத்தி பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்லே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மல்டி கலர் வரும். இந்த சிங்கிள் ஃப்ளவர்லேயே இந்த மாதிரி டபுள் கலர், ட்ரிபிள் கலர் வரும். அந்த மாதிரி இருக்குது. கோல்டன் சைப்ரஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் வைக்கலாம், இல்லை ஒரு பாட்டில் வச்சு வீட்டுக்கு எதிர்க்கு வைக்கலாம். அதெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குரோட்டன்ஸ் தான். இது வந்து மால்பிஜான்ற ஒரு வெரைட்டி. இது வந்து நம்ம ஒரு பாட்டில் வச்சு நம்ம தேவையான அளவு ஷேப் பண்ணிக்கலாம். இது வந்து பிளான்ட்டாக இருக்குது, ஷேப் பண்ணியிருக்கு. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 3 பால் மாதிரி இருக்குது, அந்த ஷேப் இருக்குது. இந்த கோன் ஷேப் இருக்குது. இந்த குடை மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. 3 சைஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்ம தேவையான டிசைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு செடி இது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி ஹைப்ரிட் வெரைட்டி இருக்குது. இது வந்து லேண்டனான்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. அப்புறம் இது வந்து லேவண்டர். இது வந்து ஸ்மெல்லு வரும், நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரங்கூன் மல்லி. இது வந்து ஒரு க்ரீப்பரு. இந்த மாதிரி பஞ்சாக பூ வரும், நல்லாயிருக்கும். டபுள் கலர் வரும், பிங்க்கு ஒயிட்டு, இந்த மாதிரி டபுள் கலர் வரும். நல்லா படர்ந்து வரும். நல்லா ஈஸியாக நம்ம கிளைமேட்டுக்கு வரக்கூடியது. அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. இது எல்லோ ஃப்ளவர் வரும். இது வந்து தும்பர்ஜான்னு சொல்லுவாங்க, அந்த க்ரீப்பர் வெரைட்டி. இது வந்து வயலட் கலர் பூ வரும், ஒரேடியா மாதிரி இருக்கும். அந்த பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா முசண்டான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பிளான்ட் வெரைட்டி தான். இந்த பக்கம் போகன்வில்லா இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தூஜா. இது ஒரு ப்ரோட்டஸ் தான். இது வந்து பாரிஜாதான் சொல்லுவாங்க. இது ஒரு ஒயிட் கலர் ரோஸ் மாதிரி பூ வரும், மொட்டு விட்டுருக்கு பாருங்க. இது வந்து நல்ல ஸ்மெல்லு வரும். நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மல்லி மாதிரி நல்ல ஸ்மெல்லு வரும். இதெல்லாம் ஜெட்ரோபா இருக்குது, நந்தியாவட்டை இருக்குது. இதெல்லாம் வந்து நல்ல ஃப்ளவர் கொடுக்கும். இதெல்லாம் எப்போவுமே வருஷம் ஃபுல்லாக பூக்கும் நமக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாம் மர வகைகள் இருக்குது. நம்மளுக்கு நெயில் கொடுக்கும், அதில் பூ வெரைட்டி இருக்குது. அதெல்லாம் நிறைய. என்னென்ன மரம் வகைகள் இருக்குது? மர வகைகள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நல்ல நெயில் கொடுக்கக்கூடிய பாதாம் மரம் இருக்குது, மகிழ மரம் இருக்குது, இது கார்டியன்ற மரம் இருக்குது, கடம்ப மரம் இருக்குது, ஸ்பெத்தோடியா இருக்குது, லெதர்ஸ்டோமியா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம்ண்ணா. இது வந்து கோனா கார்பஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மரம் இருக்குது. மரமல்லி இருக்குது, ஆலமரம், அரச மரம் எல்லாம் இருக்குது. இது வந்து ஸ்டெபிபியா ரோசியான்னு சொல்லுவாங்க. குதிரை கால் மாதிரி 5 இது வரும். அது வந்து நல்ல பூ வரும். அது நம்மக்கிட்ட இருக்குது. புங்க மரம் இருக்குது, லெதர்ஸ்டோமியா இருக்குது, ஸ்பெத்தோடியா இருக்குது, அசோகா மரம் இருக்குது, வேப்ப மரம் இருக்குது, நிறைய மரம். மேலே முருங்கை மரம் கூட. முருங்கை செடியும் இருக்குது நம்மக்கிட்ட. செடியாகவும் இருக்குது, விதையும் இருக்குது. இதெல்லாம் வந்து செடி முருங்கை, சின்ன இதில் காய் வரும். இது வாட்டர் பிளான்ட்டுங்களா? ஆமாம், இது வந்து அல்லி. ஃப்ரண்ட்டில் நீங்கள் பூவோட பார்த்துருப்பீங்க. அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த வெரைட்டிலாம் தண்ணியில் வரும். இது வந்து வாட்டர் பிளான்ட்னு சொல்லுவாங்க, தண்ணியிலே வரக்கூடியது. தண்ணியில் வச்சிங்கன்னா போதும், நல்லா நிறைய படர்ந்து வரும். அப்புறம் தாமரையும் இருக்குது நம்மக்கிட்ட, லோட்டஸ்.
பாட்டில் இருக்குது. அந்த பாட்டோடு அப்படியே நீங்கள் தண்ணியிலே வைக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இலை மேலே தண்ணி பட்டா அப்படியே பால்ஸ் மாதிரி நிற்கும். நீங்கள் வேணால் பாருங்கள் எப்படி தண்ணி நிற்குது பாருங்கள். இது வந்து இந்த தாமரையில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த தாமரை இலையில அந்த தண்ணி ஒட்டாதுன்றது. ஆமாம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூலிகை செடியெல்லாம் இருக்குது. துளசி, நொச்சி, பார்த்தீங்கன்னா அந்த சிரியானங்கை இருக்குது, லெமன் கிராஸ் இருக்குது, அப்புறம் மருதாணியெல்லாம் கூட இருக்குது. சேஞ்சிங் ரோஸ் இருக்குது. சேஞ்சிங் ரோஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒயிட்டாக இருக்கும், ஈவினிங் ஆக பிங்காக மாறும், நல்லா பூ கலர் சேஞ்ச் ஆகும். மங்கி டைலன்ற ஷோ செடி இருக்குது, புல்மேரியா இருக்குது, கேனாஸ்ன்ற ஒரு ஷோ செடி இருக்குது. அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரூட் வெரைட்டி இருக்குது. இது வந்து L49 என்ற கொய்யா வெரைட்டி. அதில் தைவான் பிங்க்கும் இருக்குது. உள்ளே வந்து பிங்க் கலர் இருக்கும். ஒரு பழமே நல்லா ஒரு 1/2 kg வர அளவுக்கு சைஸ் வரும். தைவான் பிங்க்ன்ற வெரைட்டி உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். லெமன் இருக்குது, அத்தி இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதுளை இருக்குது. அது வந்து மாதுளை வந்து கிராஃப்டட் வெரைட்டி. இப்போ பூ விட்டுருக்கு பாருங்கள். நம்மளுக்கு சின்ன பாட்டிலே வைக்கலாம். நம்ம பாட்டில் வச்சாவே நல்லா நம்மளுக்கு ஈல்டு கொடுக்கும். மாடி தோட்டத்தில் வைக்கணும். இதெல்லாம் வந்து நல்ல சைஸ் வரும் பாலாஜின்ற வெரைட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காட்டு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், இந்த சுகருக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த காட்டு நெல்லிக்காய் செடியும் இருக்குது. நம்மக்கிட்ட எல்லாமே பழஞ்செடி வந்து கிராஃப்டட் வெரைட்டி தான். நம்மளுக்கு சின்னதுலேருந்தே ஈல்டு வந்துடும், மரமாக தேவையில்லை. அப்புறம் அவகடா இருக்குது, வாட்டர் ஆப்பிள், க்ரீன் ஆப்பிள் இருக்குது, தைவான் மேங்கோ இருக்குது, பீ பட்டர் ஃப்ரூட்டுன்ற ஒரு வெரைட்டி இருக்குது. ரெட் ஆப்பிள் நம்ம மார்க்கெட்டில் பார்க்குறோம், வாங்கக்கூடிய ரெட் ஆப்பிள் இருக்குது நம்மக்கிட்ட. வாட்டர் ஆப்பிள் இருக்குது. இந்த வாட்டர் ஆப்பிள்லாம் வந்து நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா ஈஸியாக வரக்கூடியது. ஊட்டி ஆப்பிள்னு சொல்லுவாங்க அதை. ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது, முள் சீத்தா இருக்குது, ராம் சீத்தா இருக்குது, நார்மல் சீத்தாவும் இருக்குது. பலாவில் வியட்நாம் பலா இருக்குது. வியட்நாம் பலாவில் ரெட் வெரைட்டி இருக்குது. ரெட்டு இருக்குது நம்மக்கிட்ட, எல்லோவும் இருக்குது. சாத்துக்குடி, ஆரஞ்சு இதெல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நாவல், ஜம்மு நாவல்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்லாம் நல்லா நீட்டாக இருக்கும், பழம் பெருசாக இருக்கும். அந்த ஜம்மு நாவல் இருக்குது. இந்த கொய்யா வந்து இது தைவான் பிங்க் வெரைட்டி, நல்லா பெரிய செடியாகவும் இருக்குது. இதுவரையும் பார்த்தது நம்ம வந்து அவுட்டோரில் வைக்கக்கூடிய ஃப்ளவர் வெரைட்டி பார்த்தோம், மரம் வெரைட்டி பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா செம்மி ஷேடில் வைக்கக்கூடிய ப்ரோட்டன்ஸும் இன்டோர் பிளான்ட்டும் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெனானாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து செம்மி ஷேடில் வைக்கலாம். இது சப்ஃப்ளவரான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து செம்மி ஷேடில் வைக்கக்கூடிய பிளான்ட் தான். இது வந்து குரோட்டன்ஸு. இதில் பூ எதுவும் வராது, லீஃப் மட்டும்தான். சப்ஃப்ளவரா, ட்ரெஸ்ஸினியா இருக்குது. இந்த சைடு பெட்ரா குரோட்டன்ஸ் இருக்குது. இந்த குரோட்டன்ஸ் தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், செம்மி ஷேடில் நல்லா வரும். இது வந்து சைனா டால்னு சொல்லுவாங்க, இண்டோரில் வைக்கக்கூடிய பிளான்ட்டு, நல்லா புஷ்ஷாக வரும். இதெல்லாம் வந்து பெப்ரோமியான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இண்டோரில், ஃபுல் இண்டோரில் வைக்கலாம். நம்ம டேபிளில் வைக்கலாம், இந்த ஒரு பால்கனியில் அப்படி வைக்கலாம். மணி பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா 2-3 கலர் இருக்குது. கோல்டு கலர், க்ரீன் இருக்குது, இந்த ஒயிட் அண்ட் க்ரீன் டபுள் கலர் இருக்குது. அந்த மாதிரி ஒரு 3-4 வெரைட்டி இருக்குது மணி பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா. அந்த சைடு குரோட்டன்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபுல்லாக இண்டோரில் வைக்கக்கூடிய இது வந்து அக்லோனிமான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டேபிளில் வைக்கலாம். ஜெரேனியம், இது வந்து செமி ஷேடில் போர்ட்டிகோவில் அந்த மாதிரி வைக்கலாம். இது ஃப்ளவர் வரும். இது வந்து செல்லன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இண்டோர் பிளான்ட் தான். இது ட்ரிசனியா கோல்டு, ட்ரிசனியா இருக்குது. மற்றபடி ட்ரிசனியா க்ரீன் இருக்குது, இண்டோர் பிளான்ட் தான். அது வந்து பீஸ் லில்லின்னு சொல்லுவாங்க, ஒயிட் கலர் ஃப்ளவர். இது வந்து பீஸ் லில்லி. இது வந்து ஒரு இண்டோரில் வைக்கக்கூடிய பிளான்ட்டு தான். இந்த மாதிரி ஒயிட் கலரில் பூ வரும். இது பார்த்தீங்கன்னா நிறைய வரும், சைடில் வேர்லேருந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும். இது வந்து வாட்டர் பேம்பு. இது வந்து நம்ம தண்ணியிலே வைக்கலாம். இது லீஃப் எதுவும் வராது, இந்த மாதிரி ஸ்டெம்மு மாதிரி வரும். அதெல்லாம் டேபிள் ஃபார்ம்ஸ் இருக்குது, ஸ்னேக் பிளான்ட் இருக்குது. கிறிஸ்மஸ் செடி வந்து நம்ம அவுட்டோர் பிளான்ட், அது நம்ம இங்கே வச்சுருக்கோம். அதில் அரிக்கா ஃபார்ம்ஸ் இருக்குது. இண்டோரில் வைக்கலாம், செமி ஷேடில் வைக்கலாம். அது சின்ன பிளான்ட் இருக்குது, பெரிய பிளான்ட் இருக்குது. இண்டோர் பிளான்ட்டு லப்பர் பிளான்ட் இருக்குது, பர்கின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்குது, ஜிஜி பிளான்ட் இருக்குது. இது வந்து ஹைட்ரேஞ்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் செமி ஷேடில் இல்லை அவுட்டோரில் வைக்கக்கூடிய பிளான்ட்டு, இண்டோரில் வராது. இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து ஹேங்கிங் பாட்டு. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து செடி வைக்க இடம் இருக்காது. ஆனால் நம்ம வந்து இந்த இண்டோர் பிளான்ட்டு, சின்ன பிளான்ட், இண்டோர் பிளான்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு இருக்கிற இந்த சின்ன இடத்துல வைக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட பிளான்ட் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து அதை பிளான்ட்டு நாங்கள் வீட்டில் கார்டன் பண்ணி தரோம், மாடி தோட்டம் பண்ணி தரோம். அதெல்லாம் நாங்களே செஞ்சு தரோம்.
உங்களுக்கு வந்து வீட்டில் நீங்கள் பிளான்ட் வைக்க சின்ன இடமா இருந்தால் சின்ன தொட்டி இருக்குது. இல்லை உங்களுக்கு இடம் நல்லா தாராளமாக இருக்குது, நான் நல்லா பெருசாக கார்டன் பண்ணுறேன்னா நம்மக்கிட்ட பெரிய தொட்டி இருக்குது. இதை விட பெரிய தொட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு என்ன சைஸ் தொட்டி வேணுனாலும் நம்மக்கிட்ட இருக்கும். உங்களுக்கு கார்டன் பற்றி அதே மாதிரி இந்த தொட்டி வந்து நீங்கள் மாடியில் வைக்கிறதுக்கு மண் ஆகுது, தொட்டியில் மண் லீக் ஆகுதுன்னா நம்மக்கிட்ட ஃபைபர் பாட்டு இருக்குது, பிளாஸ்டிக் பாட்டு இருக்குது. உங்களுக்கு மாடியில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சிமெண்ட் பாட்டு வெயிட்டாக இருக்குன்னா நம்மக்கிட்ட பிளாஸ்டிக் பாட்டு இருக்குது. அதுவும் நமக்கு நல்ல லைஃப் வரும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த கார்டன் டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட கேளுங்க. வேலூர் பாரத் நர்சரி இது நம்பரு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், கண்டிப்பாக சொல்கிறேன். நான் வேலூர் தான். ஸோ இங்கே வந்து நான் செடி வாங்குறதுக்காக வந்திருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸ், அவுட்டோர் பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ் லுக்காக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இங்கே பை பண்ணிகிட்டு இருக்காங்க. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளான்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து இங்கே விசிட் பண்ணி நிறைய பிளான்ட்ஸ் வந்து வாங்கிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், நான் பாரத் தோட்டக்கலை நர்சரி உரிமையாளர் வி அண்ணாதுரை பேசுகிறேன். நாங்கள் இந்த தோட்டக்கலை நர்சரியை வேலூர் மாநகரில் முதலாக துவங்கினோம். 1984 நாங்கள் துவங்கி தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் தோட்டக்கலை நர்சரியில் மாடி தோட்டம் மற்றும் அனைத்து செடிகளுக்கும் உண்டான பொருட்கள் மிக தரமான முறையில் அனைத்து மக்களுக்கும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். மேலும் எங்களுடைய தோட்டக்கலை நர்சரி வேலூர் லக்ஷ்மி தியேட்டர் எதிரில் ஜியோ ரிலையன்ஸ் மார்ட் எதிரில் உள்ளது. மற்றும் அரியூர் இந்தியன் பேங்க் அருகாமையிலும் பெண்ணாத்தூரிலும் உள்ளது. 3 கிளைகள் நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். எங்களிடம் அனைத்து பொருட்களும் மிக தரமாக கிடைக்கும், மலிவாகவும் கிடைக்கும். எங்கள் நிறுவனத்துக்கு தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 9486248171 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். அனைத்து ஆலோசனைகளும் வழங்கப்படும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.